நம்ம என்ன கேஸ் பார்க்க போகிறோன்னா விசாகா விஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான். இந்த கேஸில் என்ன நடக்குன்னா, அதாவது ஒரு பெண் அவங்க வேலை பார்க்குற இடத்துல எந்த மாதிரியான பாதுகாப்பு கொடுக்கணும், அந்த பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவாக விளக்கமாக கொடுத்த கேஸ் தான் இது. இதில் பன்வாரி தேவி அப்படிங்கிற ஒரு பெண்மணி கவர்மெண்ட் எம்ப்ளாயாக, அதாவது கிராமமாக போய் அவங்களுக்கு தேவையான சேவைகளை செய்கிறதுக்கான ஒரு பணி மேற்கொள்கிறாங்க. இதில் அவங்களுக்கு அதிகமாக அவங்க கண்ணில் பட்ட முக்கிய பிரச்சனையாக காணப்பட்டது குழந்தைங்களுக்கு அவங்க அந்த குறிப்பிட்ட வயதை அடைகிறதுக்கு முன்னாடியே குழந்தை திருமணம் செய்து வைக்கிறது இவங்களுக்கு கண்ணில் அதிகமாக தெரிய வந்த ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணலான்னு அவங்க முயற்சி எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆகிடுதுன்னா, 3 மாத குழந்தை, அதுவும் பிறந்து 3 மாதம் ஆனால் குழந்தைக்கு திருமணம் பண்ணி வைக்கிறதுக்கான ஏற்பாடு நடக்குது. ஸோ இதை அவங்க தடுக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச போலீஸ் ஸ்டேஷன்லாம் போய் அலையிறாங்க, எப்படியாவது இதை தடுங்கன்னு சொல்லிட்டு. பட் அவங்க ஒரே விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து கிராமத்தில் ரொம்ப சகஜமான விஷயம், இல்லை தயவு செஞ்சு நீங்கள் தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்கள துவசனப்படுத்துகிறாங்க. ஸோ இதை எடுத்து அவங்க எல்லா போராட்டமும் இதுவும் பண்ணும்போது அவங்கள என்ன பண்ணிடுறாங்கன்னா, கேங் ரேப் பண்ணிடுறாங்க. அந்த கிராமத்தில் உள்ள முக்கியமான பெரிய ஆள்னு இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கிறவங்க கேங் ரேப் ஒரு 7 பேர் சேர்ந்து பண்ணிடுறாங்க. இந்த கேங் ரேப்பையும் அவங்க ஹஸ்பண்டை முன்னாடியே வச்சு கெட்டி போட்டு அதை பார்க்க வச்சு, ஸோ இதை எதிர்த்து அவங்க எனக்கு நீதி கிடச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலைமையிலையும் சோர்ந்து போகாமல் போய் கேஸ் போடுறாங்க. ஆனால் அந்த டைமில் அந்த கேஸை எடுத்துக்க எந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லேயும் தயாராக இல்லை. அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரில, எங்கே போய் எப்படி நீதி வாங்கிறதுன்னு தெரில. ஸோ கடைசி கட்டமாக நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. ஸோ அங்கேயும் அவங்களுக்கான ஜஸ்டிஸ் கிடைக்கல. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாதப்போ தான் அவங்களுக்காக உதவி பண்ண வந்தது தான் விசாகா அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டியூட். இந்த இன்ஸ்டியூட் என்னென்னா, பொது நல வழக்கு அப்படிங்கிற பேரில் இவங்களுக்காக கேஸ் தொடர்றாங்க. இதில் இவங்களுக்கு முன்னாடி ஒரு கேஸ் நீதிமன்றத்துக்கு போனப்போ என்ன ரிசல்ட் கிடச்சிதுங்கிற ஒரு ஆராய்ச்சி போடும்போது, அது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் அந்த கேஸ் நடந்திருக்கு. அந்த 7 பேர் மேலேயும் எந்த ஒரு ப்ராப்பர் எவிடன்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனால விடுதலை பண்ணியிருக்காங்க. ஸோ இதை எதிர்த்து அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் தான் விசாகா இன்ஸ்டியூட் வந்து இந்த கேஸை தொடர்ந்துருக்காங்க. ஸோ ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம ஒரு சட்டம் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் பேசுகிறதுனாலையோ இல்லை எழுதி கையெழுத்து போடுறதுனாலையோ அது சட்டமாகிறது இல்லை. அதை வந்து பாராளுமன்றத்தில் ப்ராப்பராக அட்ரஸ் பண்ணி அவங்க அதை ஒப்புதல் கொடுத்து அனௌன்ஸ் பண்ணுற வரைக்கும் அந்த சட்டம் ஒரு சட்டமாக மாறாது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தால் இதுக்கு இப்படி தான் தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு என்ன தீர்ப்பு அப்படிங்கிற ஆப்ஷன் கூட வழி இல்லாத வழியில் அவங்களோட கேஸ் இருந்துச்சு. என்னென்னா, இந்த மாதிரி ஒரு கேஸ் நடந்ததும் இல்லை, இதுக்கு முன்னாடி தீர்ப்பு கொடுத்ததும் இல்லை. அதுக்காக சட்டம் இல்லை அப்படிங்கிறதுக்காக ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு நபருக்கு அதுக்கான தீர்வு இல்லாமல் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி பாதிக்கப்பட்ட பன்வாரி தேவி அவங்களுக்கு ப்ராப்பரான முழுமையான நிவாரணத்தை கொடுக்க நீதிமன்றம் முன் வந்துச்சு. ப்ராப்பரான சட்டம் இதுக்காக, அதாவது இந்த குற்றத்துக்காக இல்லைங்கிறது உண்மை தான். பட் நான் கொடுக்குற தீர்ப்பு இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை நடந்தால் அதுக்கான ஒரு கைட்லைன்ஸாக, இந்த மாதிரி தீர்ப்பு வழங்கலான்னு ஒரு கைட்லைன்ஸாக கண்டிப்பாக என் தீர்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்ற நீதிபதி இதுக்கான தீர்ப்பை கொடுக்குறாரு. இந்த கேஸ் ஆக்சுவலி 1992 நடக்குது. ஆனால் இதுக்கு ப்ராப்பரான சட்டம் 2013 தான் ஒரு லாவாகவே, அதாவது ஒரு சட்டமாகவே முதல்ல வெளியில் வருது. அது வரைக்கும் அதுக்குன்னு ஒரு சட்டம் கிடையாது. இந்த கேஸில் கொடுத்த தீர்ப்பை வச்சு தான் அதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவை அந்த கேஸ் நடக்கும்போதும் விசாகா விஸ் ராஜஸ்தான் அந்த கேஸில் இது நடந்துச்சு அப்படின்னு ஒரு முன் உதாரணமாக சொல்லி அதுக்கான தீர்ப்புகள் வழங்கப்பட்டது. அதாவது ஆர்டிகல் 19 சப்கிளாஸ் 1 சப்கிளாஸ் G என்ன ஆப்ஷனில் தொழில் சுதந்திரம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் உண்டு. அவன் என்ன தொழில் வேணாலும் பண்ணலாம். ஆனால் அதுக்கான பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அந்த தொழிலுக்குள்ளே எம்ப்ளாயின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. தொழிலாளி முதலாளிக்கு ஏற்பட்ட, அதாவது பணியிடத்தில் பணி சம்பந்தப்பட்ட வேலையாக போகிறப்போ என்ன பாதிப்பு ஏற்பட்டாலும் அதுக்கு முதலாளி தான் பொறுப்பு அப்படிங்கிற பேசிக்கான விஷயத்தையும் ரூலையும் கொண்டு வந்தது. அதே மாதிரி ஆர்டிகல் 21 ஒரு மனுஷன் சுதந்திரமாக வாழ்கிறதுக்கும் அவனோட உரிமைகளை முழுமையாக பயன்படுத்திக்கிறதுக்கும் அவனுக்கு முழு உரிமை இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த வழக்கு ரொம்ப ரொம்ப தெளிவாக விளக்கமாக சொல்லியிருக்கு. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த கேஸை தெளிவாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
ஸோ இதில் ஏதாவது தவறு பண்ணியிருந்தால் மென்ஷன் பண்ணுங்கள். பட் இந்த வழக்கு எதனால் முக்கியமாக கொண்டு வந்தாங்கன்னா, தொழில் பண்ணுற இடத்துல ஒரு வேலைக்குன்னு ஒரு பெண்மணி வேலைக்கு போகிறாங்கன்னா அதுக்கான முழு பாதுகாப்பும் கொடுக்க வேண்டியது அந்த முதலாளியோட பொறுப்பு. இதை விளக்குறதுக்காக தான் இந்த கேஸ். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஸோ புரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.